எல்லாருமே எப்படி பிரஸ்ட் ஃபீட் ஸ்டார்ட் பண்ணீங்க, எங்களுக்கும் டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. நானே ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டேன் பிரஸ்ட் ஃபீட் தம்பி எடுத்துக்காதப்போ. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பம்பில் கொடுத்துட்ருந்தேன். அந்த டெக்னிக் சிரஞ்ச் டெக்னிக் நான் வந்து வாயில் சொன்னப்போ நிறைய பேருக்கு புரியவே இல்லை. அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் சிரஞ்ச் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி தம்பி காலையில் எழுந்திரிச்சோனையுமே லோஷன் போட்டு விட்டுட்டு தம்பிக்கும் ஃபீட் பண்ணிவிட்டு நான் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்லான்னு பார்த்தேன். நான் பிரஸ்ட் மில்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்டிருந்தீங்க. வீட்டில் ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாங்க, அதை தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், கருவாடு, வெள்ளைப்பூடெல்லாம் போட்டு செஞ்சுருந்தாங்க. அது சாப்பிட்டா நல்லா மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிச்சனில் போய் பார்த்தா அந்த லைட்டர் புதுசாக இருந்தது. இதை வந்து சி டைப் சார்ஜரில் சார்ஜ் கூட போட்டுக்கலாம் போல். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து 100 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தாங்களாமா. நீங்கள் லிங்க் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன். மீஷோவில் தான் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு வாசம் வர பூவெல்லாம் 30 டேஸில் வைக்கணுமாமா. அதனால் சொல்லிவிட்டு எங்கள் அம்மா எனக்கு முல்லைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பூவே முல்லைப்பூ தான். அதுக்கப்புறம் இந்த ரோஸ் வந்து எங்கள் வீட்டில் அழகாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு பனிக்காலம் மழைக்காலன்றதுனால. என்னைக்கே எனக்கு இப்படி தான் போச்சு. பை கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை.